இதில் மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதங்களாக சரியாக வீடியோக்கள் வந்து வரையில் சின்ன ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், ஒரு சின்ன சர்ஜரிக்கு கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு 95% ஓகே. அண்டு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1K ரீச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். அதாவது நான் நினைக்கல, நான் கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல். அதுவும் இடைக்கிடையில் வீடியோஸ் எழுது போடுவேன். அதற்கு பிறகு சில டைம் ப்ராப்ளம்ஸ், நேர காலங்கள் இல்லாமல் போட மாட்டேன், அப்படித்தான் இருந்துச்சு. பட் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற O லெவல் எக்ஸாமுக்காக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் இதோட சேர்க்கறதுக்காக எதிர்பார்த்துள்ளேன். ஆகவே அந்த விதத்தில் இதை நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து ஒரு முன்னோடி பயிற்சி வினாத்தாள் சஞ்சிகை கணிதத்துக்கு சக்தின்னு சொல்லி 2023 இருந்து இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் ரத்னபுரி தட் மீன் கேகால் சைட் ஸ்கூல்ஸில் வளமையாக நாங்கள் இது செய்கிறோம். ஓகே, ஆகவே இதில் நாங்கள் முதலாவது பேப்பர் பற்றி பார்ப்போம்னாங்க. ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முதலாவது கேள்வி, 15 மனிதர்கள், ஓகே 15 மனிதர்கள் 8 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கிறாங்களாம். அப்போ அவ்வேளையோட அரைவாசியை 12 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஓகே, பார்த்தீங்கன்னா 15 மனிதர்கள் 8 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களாம். அப்போ பார்ப்போம். 15 தர 8, அதுதான் மொத்த வேலையோட அளவு. ஆகவே 8 5 40, 4 மீதி 1 8 120 என்று சொல்லி ஆன்சர் வரும். இப்போ 120 மனித நாட்கள் இதுதான் மொத்த வேலையிட அளவு. ஆகவே இந்த வேலையிட அரைவாசியை, அப்போ இதோட அரைவாசி எவ்வளோ வரும் என்று சொன்னால் 120 அரைவாசி, 120 அரைவாசி என்றால் நம்மளுக்கு தெரியும் சுருக்கணும் என்றால் 60 மனித நாட்கள் என்று சொல்லி வரும். அவை 60 மனித நாட்கள். அவை இந்த 60 மனித நாட்களை 12 மனிதர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஆகவே 60 நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் 12ஆல் பிரிப்போம். ஆக 12 5 60. ஆகவே 5 நாட்கள், 5 நாட்கள். அடுத்த வினா, காரணிப்படுத்துக. 3x வர்க்கம் மைனஸ் 7x சக 2 என்று சொல்லிட்டு வருது. ஆகவே பார்த்தீங்க என்று சொன்னால் இதை காரணிப்படுத்தும் போது இங்கே எக்ஸ்க்கு குணகம் 3ஆக இருக்குது. ஆகவே நாங்கள் இது ரெண்டையும் என்ன செய்யணும்னா பெருக்கணும். 3 2 6 நேர் 6. ஏன்னா இங்கே குறியீடு பாருங்க ப்ளஸ்ஸாக இருக்குது பிள்ளைகள், இங்கே குறியீடு எதுவும் கொடுக்காட்டி கட்டாயம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அவை 6க்கு காரணிகள் 1 தர 6 வரும், 2 தர 3 சொல்லி வரும். வேறு எதுவும் பாசிபிள்ஸ் இல்லை. அப்போது இங்கே 7 வரணும், இங்கே 7 வரணும், அது மைனஸில் இருக்கணும். ஆக நேர் 6 வரணுமா இருந்தால் ஒன்றோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லாட்டி ரெண்டும் மைனஸாக இருக்கணும். நான் இங்கே ப்ளஸ் எடுக்கலை, ஏன்னா இங்கே வந்து -7x வரணுன்றனால இது தான் இதுக்கு பொருத்தமானதாக இருக்குது. ஆகவே பார்த்தீங்க என்று சொன்னால் 3x வர்க்கம் 3x வர்க்கம் சய 1x சய 6x சக 2. இந்த நான் 7x பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதிரி பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இது 2 எனக்கு வந்து எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். ஆகவே 3x சய 1, இதில் எனக்கு வந்து சய 2 பொதுவாக எடுக்கலாம். அவை 6 பிரித்தா 3 3x சகவும் சயவும் சய 2 2 பிரித்தா 1. அவை இறுதி விட எப்படி வரும் என்று சொன்னால் x சய 2, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3x சய 1 என்று சொல்லிட்டு வரும். ஆகவே ஒரு இலகுவான வினா. கவனம், நிறைய பேர் இந்த 3 2ஆல் பெருக்காமல் பார்ப்பீங்க. 2க்கு காரணிகள் 1 தர 2 மட்டும் தான் இருக்குது, கேள்வி பிழையா இப்படியெல்லாம் திங்க் பண்ணலாம். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய கோணம் ஏபிசியின் பெருமானத்தை காண்க. ஆகவே ஏபிசியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் இது ஒரு இருசம பக்க முக்கோணி.
அப்போது சமனான பக்கங்கள் பாருங்கள், ஏபியும் பிசியும் சமன். இதுக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமனாக இருக்கும். இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ இந்த இடம் 43 பாகையாக இருக்கும். இந்த இடம் 43. ஆகவே கேட்குறாங்க ஏபிசி, இதைத்தான் கேட்குறாங்க. இதுதான் இதில் ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்போது இது எல்லாத்தையும் கூட்டினா 180 வரும். வேணா 43 43 86 பிள்ளைகள். இப்போ 180ல் நாங்கள் 86 கழிப்போம். 180 பாகையில் 86 பாகை கழிச்சா 94 பாகை. ஓகே, 94 பாகை என்று சொல்லி வரும் கோணம் ஏபிசி. ஆகவே அடுத்த கேள்வி, ஃபோமசி காண்க. ஃபோமசி காண்க. பாருங்க போல இங்கே இலக்கத்தில் 4 இருக்குது, 12 இருக்குது, 6 இருக்குது. ஆகவே 4 12 6 இதுக்கெல்லாம் ஃபோமசி என்ன வரும்னு பார்க்கணும். ஆக பார்த்தீங்கன்னா 4 6 12. ஆகவே நான் இதை வந்து 2ஆல் பிரிக்கலாம். எல்லாத்தையும் 2ஆல் பிரிக்கிறேன். 2 3 6. மேலும் 2ஆல் பிரிக்கலாம். 1 3 3. இப்போ பிள்ளைகள் 3ஆல் பிரிப்போம். 1 1 1. இதெல்லாம் பெருக்குவோம். பெருக்கிறேங்கண்டா 2 4 4 3 12 வரும். ஆக 12. இப்போது இங்கிலீஷ் லெட்டர்ஸில் பாருங்க, ஏ இருக்குது, பி. ஆகவே ஏ இருக்குது, பி இருக்குது. ஓகே, ஏல இங்கே வர்க்கம் இருக்குது, இங்கேயும் வர்க்கம், இங்கே இடம் உண்டு. ஆக பெரிய நம்பர்ஸை போடணும். வர்க்கம் தான் பெருசு. பியில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 2. ஆகவே 2 தான் பெருசு. இதை நீங்கள் டானா மாதிரி போட்டும் கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் ஆல்சோ ஓகே. அடுத்த வினா, ஏபிசிடி சதுரத்தின் ஒரு பக்க நீளம் 14 சென்டிமீட்டர் ஆகும். அரைச்சிறை கோணம் டிசிஇயில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய முழுவுருவின் சுற்றளவை காண்க. இப்போ ஒரு பக்க நீளம் 14 குறித்து கொள்ளும் புள்ளைகள். ஆகவே இது 14 என்று சொல்லி சொன்னால் இது எல்லாமே 14 இருக்கும். ஓகே, கேட்குறது என்னென்னு சொல்லி சொன்னால் முழுவோட சுற்றளவு. அப்போது நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை சுற்றி நடக்கிறதுக்கு பாருங்கோ, இது 14, இதுவும் 14. இந்த இடம் தெரியாது, வில். இது 14, இது 14. இப்போ 14 1 2 3 4 வருது. ஆக 14 4 ப்ளஸ் வில். அப்போ இந்த வில் பார்த்தீங்கன்னா வந்து 45 பாகை தரப்பட்டிருக்கு. அப்போ 360ல் 45. 360ல் 45. அப்படி என்ன தர 25R. 2 தர 5 22 7 தர 6 எவ்வளோன்னு சொன்னால் இங்கே 14 இங்கேயும் 14. ஆகவே தர 14. இப்போ இது சுருக்கலாம் புள்ளல். இந்த ஏழையும் இதை சுருக்கிறேன். அப்போ இங்கே 2 வெள்ளா இங்கே சுருக்கிறேன். 2ஆல் 1 இங்கே 180. 180 182 சுருக்கலாம். இங்கே 90 இங்கே 1 இங்கே சுருக்கலாம். 2ஆல் சுருக்கினீங்கன்னா 45. இங்கே பார்த்தீங்கன்னா 11. இந்த 45 45 சுருக்கலாம். ஆகவே இங்கே எவ்வளோ மிச்சமாக இருக்குது என்று சொல்லி சொன்னால் இந்த 11 மிச்சமாக இருக்குது. ஆகவே இது பெருக்கும். 14 4 4 4 16 1 மீதி 1 4 4 5 56 சக இந்த இடத்துல 11. ஆகவே ஆன்சர் எப்படி வரும் என்று சொல்லி சொன்னால் 67 சென்டிமீட்டர். சுற்றளவு 67 சென்டிமீட்டர். அடுத்த வினாப்புலல், எக்ஸாக 3 2x ஆக 1 சமன் 0. சுருக்குக, அதாவது தீர்க்க கேள்வி உண்டு. கிட்டத்தட்ட இந்த இடையில பெருக்கல் இருக்குது. இதில் இந்த எக்ஸாக 3 0 அமைய வேண்டும். அல்லது இந்த 2x ஆக 1 சமன் 0 அமைய வேண்டும் என்று அப்போத்தான் விட 0 வரும். இந்த சக 3 நாங்கள் இங்கால மாற்றி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் சய 3 என்று வரும். இங்கால இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இப்படி 2x - 1 = 0 தானே. இந்த +1 சேர்ப்போம் 2 பக்கமும். ஆகவே 2x சமன் 1 என்று வரும். 2ஆல் பிரிப்போம். ஆகவே 2 2 கேன்சல் ஆகினா x சமன் ½
ஓ எக்ஸ் சமன் சய 3. அடுத்த வினா உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய எக்ஸின் பெருமானத்தை காண்க. பிள்ளை எக்ஸை கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், சமாந்தரம் கொடுத்துருக்காங்க. அப்போ சமாந்தரம் கொடுத்தா இந்த மாதிரி ஓகே இசட் வடிவத்தில் வர கோணங்கள் சமனாக இருக்கும். நாங்கள் சொல்லும் போது ஒன்று விட்ட கோணங்கள் என்று சொல்லினா இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்கும். இது 35 என்று சொன்னால் இங்கே இசட் மாதிரி அமைகிறது மொத்த கோணம் இது 35ஆக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது 85 ஆல்ரெடி தரப்பட்டிருக்கு. ஒரு நேர்கோடு ஃபுல்லாக 180 வரணும். இது 85 என்றா இந்த இடம் 95ஆக இருக்கும். இப்போ போல எக்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு. ஆகவே எக்ஸாக 95 சக 35 சமன் 180. அதாவது இது மூன்றுமே இந்த முக்கோணத்தின் அகக்கோணங்கள். அகக்கோண கூட்டுத்தொகை 180 தெரியும். இப்போது எக்ஸ் ஆக இந்த 95 இந்த 5 சேர்ப்ப 100 ஆக 130. அப்போ இது 180க்கு சமனாக வர வேண்டும். ஆகவே 130 எதை கூட்டினா 180 வரும் என்று சொன்னால் 50 பாகை ஓப்பனாக எங்களுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த வினா பார்ப்போம். சுட்டி வடிவில் தருக. log 2.35 சமன் 0.3711. புள்ளியால் இந்த log LGயில் அர்த்தம் என்னென்று சொன்னால் LOG அடி 10. அதைத்தான் நாங்கள் ஷார்ட்டாக இந்த மாதிரி நாங்கள் எழுதுறது. ஆகவே நான் லாங்காக எழுதி கொண்டேன். அப்போ எனக்கு ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுட்டி வடிவத்துக்கு மாற்றும் போது இந்த அடிகள் எல்லாம் சமனாக இருக்க வேண்டும். இங்கே அடி 10, இங்கேயும் அடி 10. இந்த வலு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஆக 0.3711 சமன் 2.35. ஒன்பதாவது கேள்வி. உருவில் செங்கோண முகத்தை உடைய அரியம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அரியத்தின் கனளவு தொடர்பான சரியான விடையின் கீழ் கோடிடுக. ஓகே, அரியத்தின் கனளம் எப்படி வரும்டா குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். இந்த குறுக்க வெட்டினீங்கன்னா முக்கோணம் வருது. முக்கோண பரப்பு அரைதர அடிதர செங்குத்துயரம். அரைதர அடிதர செங்குத்துயரம். அதோடு நாங்கள் இந்த நீளத்தால் பெருக்கணும். அப்போ அரைக்கு அரை அடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த 3 எடுக்கலாம். அடி 3 செங்குத்துயரம் 4 தர நீளம் 8. இந்த சுருக்கணி வேண்டா ஒரு முறை, இங்கே 2 முறை, 3 6 6 தர 8. ஆகவே 48 சென்டிமீட்டர் கணம். ஆகவே விடையின் கீழ் கோடிடணும். கோடிட்டுட்டேன். அடுத்த வினா ஓவை மையமாக உடைய வட்டத்தின் ஏபி விட்டமாகும். இது வட்ட தேற்றங்கள் வருது பாருங்க. ஓ மையம் ஏபி விட்டம். ஓகே, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸை காணவா. புள்ளல் இது 84 கொடுத்திக்கிறாங்க. இந்த இடம் 84. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக 90 வரணும். என்ற அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்தின்படி இது ஃபுல்லாக 90 வரணும். அப்போது அது 90ஆக வருமிடத்து இந்த கோணத்தை கண்டுபிடிச்சா எக்ஸ் ஈஸியாக நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ நாங்கள் இந்த ஹெல்ப்பை நாடுவோம். அப்போது இங்கே இது பார்த்தீங்கன்னா இது 84 இருக்குது. அப்போ இதை வச்சு எங்களுக்கு இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இயலுமான்னு பார்க்கணும். நாங்கள் இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இயலுமான்னு நாங்கள் பார்க்கணும். இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு வட்டத்தில் இந்த மாதிரி கோணம் வந்துச்சுண்டா இது அப்போது இது இந்த 2 மடங்கு தானே இது ஆയിരിக்கும். விளங்குச்சா? இது எக்ஸ் என்று சொன்னால் இது 2x என்று வரும். இது மையம். அப்போ அதே மாதிரி இங்கே 84 சொன்னால் இது இந்த கோணம் அதில் அரைவாசியாக இருக்கும். அது அரைவாசி பார்த்தீங்கன்னா 42 என்று வரும். இந்த துண்டு 42, இந்த கோணம் 42. ஆக இது ஃபுல்லாக 90 தெரியும் தானே. ஆகவே எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லலாம் 90 பாகையில்
42 பாகையை கழிக்கிறோம். ஆகவே 48 பாயாக இருக்கும். ஒரு நல்ல கேள்வி. ஓகே, ஒரு நல்ல கேள்வி. ஓகே, அடுத்ததாக சுருக்குக. 1 கீழ் எக்ஸ் சக 3 கீழ் 4x சமன் 7 கீழ் 8. புலல் இது அட்சர கணித பின்னங்கள் என்றாலே தெரியும். கூட்டல் கழித்தல் செய்யும் போது பகுதி எண்கள் சமனாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, இங்கே 4x, இங்கே எக்ஸ் சமன் இல்லை. ஆகவே நாங்கள் இதை 4ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்குவோம். பார்த்தீங்கன்னா பொதுவாக 4x வந்துட்டு மேலே 4 ஒரு நாள் 4 4 3 7 சமன் 7 கீழ் 8 வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுக்கு பெருக்கம் செய்யலாம். இப்போ மேலேயும் 7 சமனுக்கு மேலே இங்கேயும் 7. அப்போ இந்த 7 கேன்சல் பண்ணலாம். 4x சமன் 8 அப்படின்னு செய்யலாம். 4x சமன் 8. இப்போ 4 பிரிப்போம், இங்கேயும் 4 பிரிப்போம். இந்த 4 கேன்சல். எக்ஸ் சமன் 2 என்று சொல்லி இதுக்கான விட வரக்கூடிய மாதிரி அமைது. அடுத்த வினா ஏபிசிடி இணைகரத்தின். ஓகே, ஏபிசிடி ஒரு இணைகரமாம். இதை பாருங்கள், எதிர்பக்கங்கள் சமாந்திரம்னு குறிச்சிருக்காங்க. ஏசி சமன் 2BD. ஏசி சமன் இந்த ஏசி வந்து 2 பிடிக்கு சமனாக இருக்குதாம். ஓகே, அது என்னடா, மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும். அப்போ 2 ஏசி 2 பிடிகள் 2 சேர்ந்தா ஏசியாம். அப்போ என்ன அர்த்தம்டா, எனக்கு இந்த ஏஓ வந்து பிடிக்கு சமனாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்கிறேன், பிடி 20 சொல்லுங்களேன். பிடி 20 சொன்னால் ஏசி வேண்டா 40. அப்போ ஏஓ 20. ஓகே, ஏபி சமன் 10 சென்டிமீட்டர். ஓகே, ஏபி 10 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. சிஓடி முக்கோணத்தின் சுற்றளவு 19. சிஓடி இந்த சுற்றளவு 19. இங்கே 10 புள்ளல், இங்கேயும் 10. கிளியரா? ஏசி மூளை விட்டத்தின் நீளத்தை காண்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஏசியிட மூளை விட்டத்தின் நீளத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, எனக்கு தெரியும் ஏஓ சமன் பிடி என்று சொல்லிட்டு. ஏஓ சமன் பிடி, அப்படி இல்லாட்டி சிஓ சமன் பிடி என்று எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இது ரெண்டுமே எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தொடர்புக்குள்ளால வருது. ஓகே, அப்போது இந்த தொடர்பு படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வர இந்த ஏஓ சமன் பிடி தானே. ஏஓ சமன் பிடி, அப்படி இல்லாட்டி சிஓ சமன் பிடி என்றும் போடலாம். சரியா? அப்போது ஓடி எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஓடிட்டு தொடர்பு ஓடி சமன் சியோட அரைவாசியாக இருக்கும். சியோட அரைவாசியாக இது காணப்படும். அப்போ நான் இதை ஒரு எக்ஸ் மாதிரி எடுத்தேன் என்று சொல்லி சொன்னால், இது எக்ஸ் என்று சொன்னால் இது 2x என்று வரும். ஆகவே ஒரு தொடர்பு 3x சக 10 சமன் 19. ஏன்னா இந்த எக்ஸும் 2xம் 3x அதோட 10 கூட்டினா 19 சுற்றளவு. இப்போ இந்த 10 அங்கால போனுச்சுன்னா மைனஸ் ஆகுமே. -10 ஆகவே 3x சமன் 9. ஆகவே முன்னால் பிரிச்சிங்க என்று சொல்லி சொன்னால் x சமன் 3 என்று சொல்லி வரும். இப்போ x சமன் 3, அப்போ 2x சமன் 6. அப்போ இங்கே 6 இங்கேயும் 6. அவை ஏசி சமன் 12 என்று சொல்லி வரும். இது நாங்கள் சில எடுத்துக்கொண்ட முடிவுகள். அவை ஏசி சமன் 12 சென்டிமீட்டர் என்று சொல்லி வரும். அடுத்த வினா, பையொன்றிலுள் 1 தொடக்கம் 10 வரை இலக்கமிடப்பட்ட 10 அட்டைகள் உள்ளன. அவற்றிலிருந்து எழுமாறாக எடுக்கப்பட்ட ஒரு அட்டை ஒற்றை முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஒற்றை எண்கள் எங்களுக்கு தெரியும், 1, 3, 5, 7, 9. முதன்மை எண்கள் ஒன்று வராது.
2 3 5 7. ஆக முதன்மை எண்ணாகவும் இருக்க வேண்டும், அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்ணாகவும் இருக்க வேண்டும். 3 உள்ளது, 5 உள்ளது, 7 உள்ளது. ஆக 10 எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் வெறுமனே 3. அதான் அதுக்கான விடை. அடுத்த வினா, வீடொன்றின் மாதம் ஒன்றிற்கான மின்சார கட்டணம் 2200. மேலும் மின்சார கட்டணத்திற்கு பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாக 330 ரூபாய் சேர்க்கப்படுகிறது. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி சதவீதத்தை காண்க. பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 2200 ரூபாவுக்கு இவங்க எவ்வளோ சேர்க்குறாங்கண்டா 330 ரூபா. அப்படின்னா 100 ரூபாவுக்கு எவ்வளோ சேர்ப்பாங்க, அதுதான் சதவீதம். ஆகவே இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுவோம். 11ஆல் பிரிப்போம். இங்கே 2 முறை, 33 3 முறை, 0க்கு 0, 30/2. ஆகவே 30/2 என்று சொன்னால் 15% என்று சொல்லி ஆன்சர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வினா, வர்க்கமூலம் 75 பின்வரும் கூற்றுக்கள் தொடர்பாக சரியாயின் சரி, பிழையாயின் பிழை எனவும் குறிப்பிடுக. ஆகவே பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் 75. ஆகவே பார்ப்போம். வர்க்கமூலம் 75, அதாவது 8 64, 9 9 81. ஆகவே இது ரெண்டுக்கும் இடையில தான் 75 அமையும். ஆகவே இது மோஸ்ட் ஆஃப் த டைம் சரியாக அமையும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 8.5 விட வர்க்கமூலம் 75 பெருசாக இருக்குமென்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் 8.5 பெருக்கி பார்ப்போம். 8.5 8.5 பெருக்கி பார்ப்போம். பெருக்கி 5 25, 2 மீதி, 8 5 40, 42, 8 5 40, 4 மீதி, 8 64, 64 4 68, 5 2 8 4 12க்கும் 2 1 மீது 7 தசம் 2 இலக்கங்களுக்கு பிறகு 72.25 அதான் வருது பெருக்கணும்டா. ஆகவே 8.5 பார்த்தீங்கன்னா இதை விட இப்படி சின்னது. சரி, 8.5 வர்க்கம் 75 விட சின்னது என்று சொல்கிறாங்க. 8.5 வர்க்கம் நாங்கள் 8.5 8.5 பெருக்கி பார்த்தோம். 8.5 பெருக்கிறோம்னா 72 தான் வருது. 72.25 இது முழு எண்ணில் வருது. இது பார்த்தீங்கன்னா வர்க்க மூலத்தில் இருக்குது. ஆகவே உண்மை சரி. ஓகே, அடுத்த வினா, sin x சமன் 0.6. sin x சமன் sin என்றா புள்ளல் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அதாவது எதிர்வீட்டு செண்பகம் sin, cos என்றா அயல் வீட்டு செண்பகம், tan என்றா எவள் அலகு, எவள் அலகு. ஓகே, அதாவது சொல்லலாம் எப்படின்னு சொன்னால் இது sin cos tan. எது செய்தாலும் சைனுக்கு எது செய்தாலும் அம்மா செய்வது என் அன்பிற்காக sin cos tan. எது செய்தாலும் அவள் செய்வது என் அடைவிற்காக. தட் எதிர் வீட்டு செண்பகம், அயல் வீட்டு செண்பகம், எவள் அழகு உண்டை யூஸ் பண்ணலாம். இப்போ sin x சமன் தசம் 6. எக்ஸ் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ் தெரியலை. இனின் உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய tan தீட்டாவின் பெருமானத்தை காண்க. tan தீட்டா இந்த கேள்வி செய்ய முடியாது உள்ள. என்ன sin x கொடுக்குறாங்க, இங்கே வந்து எக்ஸ் ஒன்று குறிக்கப்படே இல்லை, எக்ஸ் தரையில் அவங்க. ஆகவே இந்த கேள்வியை வினக்கட தேவையில்லை, செய்ய இயலாது. இப்படி உள்ள கேள்விக்கு உழவில் இந்த மாதிரி ஒரு கொஷின் வர சான்சஸ் இல்லை. பெரும்பாலும் அவங்க குறித்து தான் கொடுப்பாங்க, டேட்டாஸில் அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, ஏபிசி முக்கோணியின் ஏபி ஏசி பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே டி இ ஆகும். இந்த பாருங்க, ஏபிசி முக்கோணிட ஏபிஏசி என்பவற்றின் நடுப்புள்ளிகள் டி இ. கிரேட். அவை இது இதுக்கு சமனாக இருக்கும், அவை இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கும். ஓகே, கோணம் பிஏசி 60 பாகை குறிக்கப்பட்டுள்ளது. இந்த பிஏசி 60 பாகை. ஓகே, டிஇசி கோணம் டிஇசி 125 அதுவும் குறிக்கப்பட்டுள்ளது. ஏபிசியின் பெருமானம் யாது? ஏபிசி இதை கேட்குறாங்க, இதுதான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் நடுப்புள்ளி திட்டத்தின்படி இதுவும், அதாவது மூன்றாவது பக்கம் அந்த நடுப்புள்ளி இணைக்கும் கோட்டுக்கு சமாந்தரமாக இருக்கும். அப்போ நேயக்கோணம் எடுக்கலாம். இது 125 என்று சொன்னால் இந்த இடம்
எவ்வளோ வரும்னு சொல்லி சொன்னால் 180ல் 125 கழிக்கணும். 180ல் 125 கழிக்கணும். 5 அப்போ 7ல் 2 போனால் 5. ஆகவே இது 55 பாகை. சாரி, இந்த இடம் 55 பாகை. ஆகவே இந்த இடம் பாருங்க, ஏபிசி காண்றதுக்கு எப்படின்னு சொல்லி சொன்னால் மொத்தம் 180, அதில் இது 60, இது 55ன்னா 115 கழிக்கணும். 180 பாகையில் 115 பாகை நாங்கள் கழிக்கணும். ஆகவே 65 பாகை விடையாக கிடைக்கப்பெறும். அடுத்தது ஏ தவிர இடைவெட்டு பி தவிர என காட்டப்பட்ட பிரதேசத்தை நிலற்றி காட்டுக. ஒன்றாவது பிள்ளைகள் ஏ தவிரையை நாங்கள் கலட்டுறோம். ஏ தவிர நிலற்றுறோம். ஏ தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஏ வட்டம் தவிர வெளியே இருக்க எல்லாமே, இதான் ஏ வட்டம், அது இல்லாமல் வெளியே இருக்க எல்லாமே நாங்கள் நிலற்றுறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பி தவிர, நான் பி தவிரையை ஏற்றதுக்காக வேண்டி நான் வேறு கலர் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா பி தவிர, இந்த பி வட்டம் தவிர வெளியே இருக்குது எல்லாமே. ஓகே, இப்போது இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா இடைவெட்டுண்டா நான் இந்த ப்ளூலையும் சரி, அடுத்தது இல்லாட்டி ரெட்லையும் சரி, ரெண்டாலையும் கலர் பண்ணப்பட்ட பிரதேசங்களை தான் நாங்கள் உருக்கணுவீங்க. அப்போது நீங்கள் ஒரே கலர் பண்ணியிருந்தீங்கன்னா டிரெக்ஷனை மாற்றி கலர் பண்ணிச்சு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட் பண்ணுறேன், இவ்வாறு நிலற்றப்பட்டுள்ளது. இல்லாட்டி அழிச்சு போட்டு அதை மட்டும் கலர் பண்ணாலும் ஓகே. இவ்வாறு நிலற்றப்பட்டுள்ளது, இவ்வாறு நிலற்றப்பட்டுள்ளது, ரெண்டும் எனக்கு காட்டலாம். ரெண்டு டிரெக்ஷனில் நான் கலர் பண்ணியிருந்தேன். அந்த வெளியிருக்க துண்டு வட்டம் தவிர வெளியிருக்க துண்டுகள், வட்டம் தவிர வெளியிருக்க துண்டுகள். அடுத்த வினா 19வது கேள்வி. உருவின் பரப்பு 205 எனின் சரிவகம் SRQPயின் பரப்பை காண்க. இது அரைவட்டம். ஆகவே இதில் ஆரை பார்த்தீங்கன்னா விட்டம் 14 ஆரை 7 சென்டிமீட்டர். ஆகவே அரை தர பையார் வர்க்கம் 5 22 7, 6 7 தர 7, சுருக்குவம் 7க்கு 7, 2ஆல் ஒரு முறை இங்கே 11, ஆக 77 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் முழு பரப்புலேருந்து இந்த அரைவட்ட பரப்பை கழிக்கிறோம். முழு பரப்பு 205, அதில் இருந்து இந்த 77 கழிக்கிறேன். 5ல் 7 போனால் பிசிபலியில் 15ல் 7 போனால் 8, அப்போ இங்கே 9, 9ல் 7 போனால் 2, இங்கே பார்த்தீங்கன்னா 1. ஆகவே 128 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லி வரும். இங்கேயும் சென்டிமீட்டர் வர்க்கம் குறிப்பிடப்படணும். ஓகே, வெல்லா. அடுத்த கேள்வி 20வது கேள்வி. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது முதலாவது இருக்கிறது எக்ஸ், இரண்டாவது இருக்கிறது y, முதலாவது இருக்கிறது எக்ஸ், இரண்டாவது இருக்கிறது y. ஆக 2x 2y இருக்கிறனால இது 1 1 போடுறேன், இது 2 2. ஸோ yயின் கீழ் x வெரி இம்பார்ட்டன்ட், நாங்கள் மாற்றி செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதாவது முன்னுக்கு y1 போட்டால் கீழே x1 போடணும். நான் y2 மைனஸ் y1, அப்போ இங்கே x2 மைனஸ் x1 என்று வரும். y2 பிள்ளைகள் இங்கே பார்த்தீங்கன்னா 4, y1 பார்த்தீங்கன்னா 2, கீழே x2 1, x1 0. அவை 4 2, 2ன் கீழே 1 2. அவை இது பார்த்தீங்கன்னா இது இந்த படித்திறன் கண்டாட்டு கண்டுபிடிச்சாச்சு. வெட்டுத்துண்டு சி. ஸோ சி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வரைபை வந்து வையச்சை வெற்றிடம் வரைபு நாங்கள் பார்த்தோம்னா வரைபு இப்படியே வரக்கில்ல. அதாவது இந்த வையச்சில் வெற்றிடம் இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். anyhow it can be. அவை நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க பாருங்க, இங்கே ஒரு இடத்துல எக்ஸ் 0 ஆயிருக்குது, எக்ஸ் 0 ஆயிருக்குது, y 2 இருக்குது.
மற்ற இடத்துல 1,4 கொடுக்குறாங்க. இப்போ m கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் எங்களுக்கு நார்மலாக தெரியும் y சமன் இது சமன்பாடு எழுதுகிறேன். y சமன் mx ப்ளஸ்ஸோ மைனஸ் c தானே, புலமையாக ப்ளஸ் சின்னு எடுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல yக்கு 0 இல்லாத ஒரு பெருமானத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பெருமானத்தை எடுக்க போகிறேன். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. 0,2 எக்ஸுக்கு 0 yக்கு 2 yக்கு 2 அவ m பார்த்தீங்கன்னா 2 தானே. இப்போ 2 தர இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 சக சி. அப்போ எப்படியும் 0 2 சமன் 0 சக சி. ஆகவே 0தோட 2 கூட்டுப்படா தான் இங்கே 2 சமனாக வரும். ஆகவே சி சமன் ப்ளஸ் 2 சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போது ஹிண்ட்டாக என்ன தெரியுதுண்டா, எக்ஸ் 0 இருக்கும் போது வைட பெருமானம் இந்த ஈஸியாக எடுக்கலாம். எக்ஸ் 0 இருக்கிறதுன்ற வைட பெருமானம். இங்கே வைட 4 சொல்லிட்டு சி 4 போடுறதுக்கு இல்லை, ஏன்டா இங்கே எக்ஸ் வந்து 1 இருக்குது. அப்போ எக்ஸ் 0 இருக்கும்போது வைட பெருமானம் வந்து ஷார்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வினா, ரஜகம வித்தியாலயத்தின் இல்ல விளையாட்டு போட்டியில் ஒவ்வொரு அணியும் பெற்ற புள்ளிகள் வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ளது. இது 90 பாகை. மகாவலி இல்லத்தை விட 4 மடங்கு புள்ளிகளை வலவை இல்லம் பெற்றுள்ளது. இதை விட இது 4 மடங்கு அதிகமாம். கலனி இல்லம் பெற்ற புள்ளிகள் 180. இது 180. இங்கே கோணம் 90 பாகை. ஆகவே 90 பாகைக்கு 180 வந்திருக்கு. மகாவலி இல்லம் பெற்ற புள்ளிகள் எத்தனை ஆகும்னு கேட்குறாங்க. இது 2 மடங்கு வந்திருக்குது. இது 2 மடங்கு வந்து இது நாங்கள் எக்ஸ் என்று எடுப்போம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4x என்று வரும். அவை 90. ஆகவே பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த எக்ஸையும் 4xையும் கூட்டினால் முக்கால்வாசி வட்டம் வர வேண்டும். இந்த கால்வாசிங்களை போயிட்டு தானே, அப்போ 270 வரணும். ஆகவே 5x சமன் 270 5ஆல் பிரிப்போம். பிரிச்சிங்கன்னு சொன்னால் x சமன் 27 5கள் 5 5 25 2 மிச்சம் 20 4 20. ஆக இது 54. அப்போ இது பார்த்தீங்கன்னா 54 4. அப்போது இங்கே பாருங்கள் 90 2 மடங்கு 180. அப்போ மகாவலிக்கு வர கோணம் 54. ஆக மாணவர்கள் எவ்வளோன்னு சொன்னால் 2 மடங்கு 108 புள்ளிகள். மன்னிக்கவும், பேரன் முதல்ல சொன்னேன், பேரில் புள்ளிகள். சரியா? அடுத்த வினா 22வது. பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இதை வந்து பின்னமாக்கி கீழே ஒன்று போட்டுக்கொள்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆக 10a கணம் y வர்க்கம் தர 10 கீழ் ஒன்று, அப்படி 10 கணம் y வர்க்கத்தின் கீழ் 1 தர நிகர்மாறாகணும். 1 கீழ் 5ay 5ஐயும் 10ஐயும் சுருக்கிறேன். 2 1 நிறத்தை மாற்றுறேன். ஓகே, இப்போது ஏ இங்கே 1 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3. ஆகவே 1 கட் பண்ணுறேன். அப்போ ஏட 2 இருக்குது, ஏட வர்க்கம் இருக்குது, வைட 1 இங்கே கட் பண்ணேன்னு சொன்னால் y. அவை தான் இதுக்கான ஆன்சராக வரப்போகுது. அவை அடுத்த வினா, ஓ மையமாக உடைய வட்டத்தில் ஏபி சமன் பிபி. இது மையம். அப்போ ஏபி சமன் பிபி, ஏபி சமன் பிபி. இது இதுக்கு சமனாக இருக்குது. எனில் ஆல்ஃபா, திட் ஷுட் பி ஆல்ஃபா. ஆல்ஃபாயின் பெருமானத்தை காண்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் இதை பாருங்கள் பிள்ளைகள், இந்த வில்லை பாருங்க. இந்த வில்லால் இங்கே ஒரு கோணம் உருவாக்கப்பட்டிருக்குது, அதே கோணம் இங்கேயும் உருவாக்கப்பட்டது, ஒரே துண்ட கோணம். அப்போ இந்த இடம் 55, இது 55. அண்ட் இது பாருங்கள், வட்டத்தில் நான் ஐடியா எடுக்கலாம். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு விட்டம், இது பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு நான், இது ரெண்டும் சமன் என்றனால இந்த இடம் 90 பாயிண்ட் எடுக்கலாம். ஆகவே இந்த இடத்துக்கு இது 55, இது 90. அப்போ ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ சமன் 180ல் 90ம் 55 வந்தால் 145 கழிக்கணும். ஆகவே 35 பாகை என்று விட வரும். ஆகவே இது இறுதியாக பார்ப்போம். ஒருவேளை தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய கோணம் டிஏஇயின் பெருமானத்தை காண்க.
மன்னிக்கவும், வெயிட், டிஏஇ இதை கேட்குறாங்க, இந்த கோணத்தை கேட்குறாங்க. ஓகே, இது மற்ற நாட்பாக்கள் தேற்றப்படி செய்யலாம். ஸோ வேறு எங்களுக்கு டேட்டாஸ் தரப்படையில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த வட்டத்தை நான் கருதுமண்டா இங்கே 45ன்னு சொல்லி சொன்னால் இந்த வில்ல பாருங்கள் பிள்ளைகள், இங்கால வந்து இங்கே 45, அப்போ அங்கால போனால் இதுவும் 45, இந்த கோணம் அதுக்கு சமனாக இருக்கும். ஆகவே 70 + 45 வரும் 115 பாகைன்னு சொல்லி வரும். அவை இதில் மீதியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஆகவே இதை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக. தொடர்ந்து இந்த பேப்பரின் ஃபுல் எல்லா டீட்டெயிலிங் வீடியோஸும் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆகவே அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.